வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பகத் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படின்ற எக்ஸாமோட ஜிஎஸ்எஃப்எஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட் காமிச்சிருக்கோம் அப்படின்னா, ஏஹெச்ஓ ரிசல்ட் வந்திருக்கு, அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர். ஸோ அந்த ரிசல்ட் வந்து நமக்கு 20 ரேங்கில் வந்து பாஸ் பண்ணி சிவி முடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ சிவி வெயிட் பண்ணுறாங்க. ஸோ லிஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு எத்தனை பேர் படித்தாங்க அப்படின்னா, ஏஹெச்ஓக்கு ஒரே ஒரு ஆள் படித்து ஏஹெச்ஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டில் இதுக்கு முன்னாடி நடந்த ரிசல்ட் இது தான். ஸோ இன்றைக்கி டெக்னிக்கல் எக்ஸாம் டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்க டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்துட்டு ஜிஎஸ் எப்படிலாம் படிக்கிறது, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எப்படிலாம் படிக்கிறது, எப்படி நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோன்ற டீட்டெயிலை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். சரியா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஜிஎஸ் கொஷின்ஸ் வந்து மொத்தம் 100 கொஷின்ஸ். இந்த 100 கொஷின்ஸில் நம்ம எஸ்எஸ் யூனிட் 8, 9 சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, மேக்ஸ், அப்புறம் ஓல்டு கொஷின் பேப்பர் தனியாக, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் தனியாக, இதை பாதி பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, எஸ்எஸ்சில் வந்து 30 கொஷின் கொடுப்பாங்க. 30 கொஷின்னா பொலிட்டிக்கலில் ஒரு 8 கொஷின்ஸு, எக்கனாமிக்கில் 7 கொஷின், ஐஎன்எம் அண்டு ஹிஸ்ட்ரி சேர்த்து 8 to 10 கொஷின் வரைக்கும் வரும். ஜியோகிரஃபியில் 5 கொஷின்ஸு. சரியா? ஸோ அடுத்து யூனிட் 8, 9ல் 20 to 22 வரைக்கும் கண்டிப்பாக வரும். இதுதான் வந்து மெயினான சப்ஜெக்ட் இருக்கிறதுலே நம்ம டிஎன்பிசியில் மெயினான சப்ஜெக்ட் இது தான். அதுக்கு நம்ம மெட்டீரியல்லாம் கொடுத்துருவோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து ரொம்பலாம் படிக்க தேவை இருக்காது. யூனிட் 8, 9க்கு நம்ம தேவிரா புக்கிலேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்க மெட்டீரியலே போதும், அதுக்குமா படிக்க தேவையில்லை. சயின்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன ஒரு 32 பேஜில் ஒரு பிடிஎஃப் வச்சுருப்போம். ஸோ அதிலிருந்து தான் படிக்க போகிறோம். 8 to 10 கொஷினுக்காக நீ என்ன பண்ணலாம், 6 to 10th வரைக்கும் உள்ள சயின்ஸை ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த 8 to 10 கொஷினில் நீ வந்து ஒரு 6 கொஷின் படித்தா போதும். அந்த 6 கொஷினுமே ஒரு 32 பேஜ் இது மாதிரி ஒரு பிடிஎஃப் இருக்கும் நம்மக்கிட்ட, அது மட்டும் நீ படித்தாலே போதும். இந்த 6 கொஷின்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா, லாஸ்ட் 6 months நடந்த டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸாக படிக்கணும். அது என்ன சார் டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ்னால், இப்போ போஸ்டிங்ஸ்லேருந்து, அவார்ட்ஸ்லேருந்து, ஸ்போர்ட்ஸ்லேருந்து, இந்த மாதிரி தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அதை விட்டுவிட்டு ஜனவரி மாதம் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணு, பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணு, அப்படிலாம் நம்ம பண்ணவே கூடாது. ஸோ டாபிக் வைஸாக ஒவ்வொரு மந்த்தும் நம்ம படித்து ஆகணும். ஸோ ஒரு 6 மாதம் தான், ரொம்பலாம் கிடையாது. 6 மாதத்துக்கு முன்னாடி போனால் அது ஜிகே. இந்த மாதிரி ஜிகேயில் ஒரு 4 கொஷின்ஸ் வந்துடும். அது விகடன் புருஷன்லேருந்து கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு மெட்டீரியல் வச்சுருப்போம். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ கடைசியாக மேக்ஸ் 25 வந்துட்டு மேக்ஸ் கண்டிப்பாக எடுத்துடலாம். முடியாதவங்க 20 வரைக்கும் எடுத்தாலே போதும். நம்மளோட டார்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, 80+ செக்யூர் தான். அழகாக 80+ செக்யூர் வந்து நம்ம கொடுத்துருவோம். இது எப்படி சார் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, நமக்குன்னு ஒரு மெத்தடாலஜி வச்சுருக்கோம்ல, டீச்சிங்கில் நமக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கும். அந்த மெத்தடாலஜி படி தான் போவோம். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, எப்படி சார் ஸ்பெஷலாக வந்துட்டு நீங்கள் 80 எடுக்கலாம், ஜிஎஸ் கஷ்டம்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி சார் 80 எடுக்க வைக்கிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக டிஎன்பிசியோட பாலிசி என்னென்னா, 30% ஓல்டு கொஷின்லேருந்து வரும். ஒரு 75 கொஷின் இருக்குன்னா அதில் 30 கொஷினுமே ஓல்டு கொஷின் தான். மேக்ஸ் எல்லாம் 25 கூட வரலாம். மேக்ஸ் எல்லாம் 25ம் ஓல்டு கொஷின் பேப்பராக வரதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அந்த ஜிஎஸ் 75ல் 30% ஓல்டு கொஷின் பேப்பர் இருக்கும். அந்த ஓல்டு கொஷின் பேப்பர் இப்போ 2024னா, இப்போது ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் பகத்சிங்கை பற்றி கேட்டிருக்காங்களா, நேதாஜி பற்றி கேட்டிருக்காங்களா, ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து நம்ம கூட்டுறு காரணத்தோடு படித்தாகணும். அப்போது என்ன பண்ணோம்னா, ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஷினுக்கு வந்து, ஓல்டு கொஷின்ஸுக்கு வந்து ஒரு கிளாஸே நம்ம செக்ஷனாக ஃபாலோ பண்ணணும். டெய்லி 1 hour அந்த கிளாஸ் இருக்கும். ஸோ அதை தனியாக ஃபாலோ பண்ணால் இதிலே 30 கொஷின், ஒரு 25 கொஷின் வரைக்கும் நம்ம எடுத்துடலாம். சரியா? அடுத்து எலிஜிபிள் டெஸ்ட்டு 6 to 10th அப்படின்றது 6 to 10th ஃபுல்லாக படிக்கலாம் தெரியல. ஏன்னா நம்ம 40% எடுத்தாலே நம்ம வந்து என்னது, எலிஜிபிள் டெஸ்ட்டில் பாஸு. டாபிக் வைஸாக ஒரு 20 டாபிக் ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டுமே படித்தாலும் போதும். பட் இருந்தாலும் அதை நம்ம கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக. சரியா? ஸோ அது ஒரு தனி பேட்சாக போயிட்டு இருக்கு. சரியா? ஸோ கிளாஸோட இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 3 மாதம் கிளாஸ் இருக்கும். நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு வந்து ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வருது. ஸோ 3 மாதம் கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும். ஜிஎஸ்சில் வந்து உனக்கு 80+ வந்து நான் செக்யூர் தரேன். கண்டிப்பாக வந்து 80+ செக்யூர் தரேன். நீ மேஜர் தரவாக படித்தா போதும். ஜிஎஸ் நீ வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். எங்கடா ஜிஎஸ் படிக்கலாம்னு நினைப்பேன். என்னோட இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீ நல்லா வாட்ச் பண்ணி பாரு, புரிஞ்சிடும். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. சரியா? ஓகே. கிளாஸ் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா, வர்ற மண்டே 20/5/2024 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபீஸ் வந்து 7,000. ஒருவேளை நீ ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3,500 ரூபா. ஆப் வந்து கூகுள் மீட் ஆப்பில் தான் நாங்கள் வந்து கிளாஸ் எடுப்போம். டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 4:30 to 6:30. சரியா? அதுக்கப்புறம் ஈவினிங் 8:45 to 10 PM வரை கிளாஸ் இருக்கும். ஃபர்தராக ஓல்டு கொஷின் பேப்பர் பார்த்தோம்னா மதியம், அதாவது நீங்கள் விரும்பலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பராக நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிருவேன். அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10:30 to 11:30 இருக்கும் AM மார்னிங். சரிங்களா?
ஸோ சண்டே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்டாமா. சரியா? ஓகே. கான்டாக்ட் நம்பர் 9790521874. இதுக்கு கால் பண்ணுங்கள். ஃபோன்பே அண்ட் ஜிபே எல்லா நம்பரும் பார்த்தீங்கன்னா இதான் ஒரே சேம் நம்பர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்றே ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அதாவது எப்படின்னா 2 தொட்டி இருக்குது. நான் ஆல்ரெடி 6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கதை சொல்லியிருப்பேன். ஸோ இது மேஜர், இது ஜிஎஸ். இப்போ காம்படிஷன் எப்படி அப்படின்னா ஒருத்தங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த 2 இதுலேயும் எவ்வளோ நீ ஆழம் போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா மேஜரில் உள்ள 300 மார்க்கவே டார்கெட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, முங்கிட்டே இருப்பாங்க. ஒரு பகுதினா ஒரு 80% 85% வரைக்கும் படிக்கலாம். அதுக்கப்புறம் படித்தாலும் நம்மளால் ஏற்ற முடியாது, அவ்வளோதான் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே 90% எடுக்கணுன்ற பேரில் ஜிஎஸ்எம் மறந்துடும். ஸோ இந்த 5% விட்டு 85% எடுத்துகிட்டு பேலன்ஸ் உள்ளதை நம்ம என்ன பண்ணணும், இங்கே இன்புட் ஜிஎஸ்சில் போடணும். அதுவும் ஷார்ட் டைமாக போடணும். நம்மகிட்ட நிறைய ஷார்ட்கட் வேறு சொல்லி தருவோம். ஸோ அந்த இன்புட்டை இங்கே போட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு 85% இன்புட்டு, இங்கே ஒரு 80% இன்புட் போட்டோம் அப்படின்னா டோட்டலாக 165% வந்துடும் உனக்கு. புரியுதா? நீ இங்கே முற்றே சொல்லிட்டு இங்கேயே படிச்சுட்டு ஜிஎஸை விட்டேன்னா உனக்கு ஓவரால் ஸ்கோர் உனக்கு என்னது ஜிஎஸ் தான் தீர்மானிக்கும். மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன், இது இன்டர்வியூ போஸ்ட்டு. அதை முடிச்சுட்டு இன்டர்வியூ வேறு உனக்கு இருக்குது. நல்ல ஸ்டாண்டர்டான போஸ்டிங்கை தீர்மானிக்கக்கூடியது மேஜரோ இன்டர்வியூவோ அல்ல, ஜிஎஸ். யாரெல்லாம் ஜிஎஸ்சில் டாப்பில் இருக்கியோ அவங்க மட்டும்தான் ஸ்கோர் பண்ணி உள்ளே போக முடியும். ஏன்னா இன்டர்வியூவில் ஸ்லாட் வைஸ் ஒரு ஸ்லாட் விட்டால் அடுத்த ஸ்லாட் வந்துடும். ஆனால் மேஜரும் உனக்கு முன்ன பண்ண தான் இருப்பான். 10 கொஷின் 5 கொஷின் தான் முன்ன பண்ண இருப்பான். ஆனால் ஜிஎஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் அடிக்கும். இப்போ கடைசியாக நடந்த ஏஓ ஏஹெச்ஓ எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ரொம்ப தீர்மானிச்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே 165 170 கொஷின் 200க்குன்னு சொல்லி மேஜர் அடிச்சுட்டு ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா 45 50 60 நல்லா படித்தது மட்டும்தான் 80 வரைக்கும் அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஜிஎஸ் தான் தீர்மானிக்கும். ஜிஎஸ் நல்லா படி. ஒருவேளை நீ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, சரியா, டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு நீ கிளாஸ் ஜிஎஸ் எங்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணு, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஈஸியாக உனக்கு ஜிஎஸும் ப்ளஸ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் எடுத்து தரேன். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கிளாஸ்